உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாப்ள, இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு நான் ஒருத்த மேல பைக்ல மோதினேன்ல, நீ கூட என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிட்டு வந்தியே. நான் ஆக்சிடென்ட் பண்ணவன் பேர் கூட சேகரோ என்னமோ. அவனை அரெஸ்ட் பண்ணது ஒரு லேடி வந்தாங்களே, உனக்கு கூட தெரிஞ்சவங்க. ஆமா, ரம்யாவா? அவங்க கூட 2 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க மாப்ள. வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா? ஆமா மாப்ள. மாப்ள, அந்த சேகரும் என்ன மாதிரி ஒரு பேக் வச்சிருந்தான் மாப்ள. ஒருவேளை இந்த பேகும் அவன்தான் தான் இருக்கும். ஆனா அவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்க கார்த்தி. ஹலோ ரம்யா, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தரை நீங்க கூட்டிட்டு போனீங்களா? அவரோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எதுக்கு கார்த்தி கேக்குறீங்க? இல்ல, இங்க ஒரு பேக்ல கன்ஃபியூஷன் மாறிடுச்சு. அது அவர் தானே, கொஞ்சம் கிளியர் பண்ணும். எமகாதகன், அந்த பேக் சேகரோடது தான் கண்டுபிடிச்சிட்டானே. இப்ப அட்ரஸ் சொல்லாம இருந்தா டவுட் வந்துரும். அட்ரஸ் சொல்லிடுவோம், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். இருங்க கார்த்தி, நான் இன்னொரு ஆபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்க ரம்யா. இப்பதான் அட்ரஸ் என்னோட பிஏ மூலமா வாங்கினேன். உங்க போனுக்கு சென்ட் பண்ணிருக்கேன், நீங்க பாருங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. ஏய், அட்ரஸ் அனுப்பிச்சிருக்காங்க, போய் பார்த்துட்டு வரலாம். சரி மாப்ள. தீபா, என்ன அத்தை? அது ஒண்ணு இல்லம்மா. நீ பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி செண்பகவல்லி அம்மனை கும்பிட போனப்போ அங்க ஒரு பெண் சாமியார் உன்னை பார்த்து உன் கையில மஞ்ச கயிறு கட்டி விட்டதால ஒரு விதமான புது சக்தி உனக்குள்ள வந்ததா சொன்னேல்ல? ஆமா அத்தை. அப்போ அவங்க சக்தி வாய்ந்த சாமியாரா தானே இருக்கணும்? ஆமா அத்தை, அவங்க தெய்வ சக்தியோட இருக்கிற சாமியார் தான். அவங்க சொன்னது எல்லாம் அப்படியே நடந்துச்சே. உங்களுக்காக நான் கடவுள் கிட்ட வேண்டிக்க நினைச்சப்போ அவங்க தான் என்ன அம்மன் முன்னாடி நின்னு மனமுருக பாட சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் பாடினதும் நீங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டுதா டாக்டரும் சொன்னாங்க. அப்போ அவங்க சக்தி வாய்ந்த பெண் சாமியாரா தானே இருக்கணும். அதுக்குதாம்மா அவங்கள பார்த்து கல்யாணத்தை பத்தி சொல்லி நாள் குறிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். அவங்க நாள் குறிச்சா எந்த பிரச்சனையும் வராம உன் கல்யாணம் நடக்கும்னு நான் உறுதியா நம்புறேம்மா. அதனால நாம அவங்கள போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் அத்தை. வாமா, நம்ம உடனே போலாம். போலாம் அத்தை. என்ன மாப்ள, வீடு பூட்டி இருக்கு. அப்ப இவன் தான் அந்த டுபாகூர் சாமியாரா? ஏண்டா, வீடு பூட்டி இருந்தா உடனே அவன் டுபாகூர் சாமியாரா? எதனா வேலையா வெளியே போயிருப்பாங்க. இல்ல மாப்ள, எனக்கு என்னமோ அவன் தான் போலீஸ் சாமியாரா இருப்பான்னு தோணுது. நான் தான் அவனை நேர்ல பாத்திருக்கனே. ஆளும் அவன் திருட்டு மொழியும் அவன் சரியில்லை மாப்ள. எங்க போயிருப்பான்? எக்ஸ்கியூஸ் மீ சார். யோ, அப்புறம் வாயா. அந்த ஆள் தான்டா. யோ, நீயா? நாங்க வரும்போது நீ வீட்டுல இல்லாம எங்க போன? டேய் குள்ளதாடி, சொல்றேன் நெட்டபாடி. இப்ப எதுக்குடா இங்க வந்த? அன்னைக்கு ரோட்ல டெரர் பண்ணது பத்தாதுன்னு இப்ப என் வீடு தேடி வந்திருக்கியா? இது என் ஏரியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஹலோ, நாங்க ஒன்றும் சண்டை போடுறதுக்கு வரல. எங்களுக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ணிட்டு போலாம் தான் வந்தோம். என்ன சார் டவுட்டு? சொல்லுங்க. டேய், இந்த பேக்கை காட்டு. இது உண்டா? ஏய், இது எந்த இல்லடா. என்ன மாப்ள ரிவர்ஸ்ல போறான்? என்ன ஏன்டா கேக்குறோம்? ஹலோ, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்களா? அப்ப இந்த பேக்கை நீங்க மாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. சார் இல்ல சார், நான் மாத்தி எல்லாம் கொண்டு வரல. நான் என் பேக்கை தான் சார் கொண்டு வந்தேன். இல்லங்க, நீங்க மாத்தி தான் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. டேய், காட்டுறா. இந்த பாரு, நல்லா பாரு. ஒரிஜினலா முடி தாடிலாம் இருக்கும்போது நான் எதுக்கு இதெல்லாம் வாடகை எடுத்துட்டு சுத்தணும்? இதை வச்சு நீ தான் ஃப்ராட் வேலை பண்ணிருக்க. மாப்ள புடிக்கிறான், மாப்ள புடிக்கிறான். கன்ஃபார்ம் இவன் தான், கன்ஃபார்ம் இவன் தான். சார் என்ன சார் இவனோட டார்ச்சரா இருக்கு?
ஏதோ ஒரு பேக் எடுத்துட்டு வந்துட்டு இது உன் பேக்கான்னு கேட்டு என் உசுரை வாங்குறீங்க. பேக் ஒண்ணுதான் பாரு, பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. ஆமாம் சார், இது என் பேக் தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பேர் சுப்பாராவ். நான் சினிமாவில் மேக்கப் மேனாக இருக்கேன். இந்த தாடி மீசா விக்கெல்லாம் வாடகைக்கு விடுவேன். நான் இந்த பேக் இங்கே விட்டுட்டு போயிட்டு 2-3 நாளாக தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேட்டேன். நீங்கள் தான் என் பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. அப்ப என் பேக்கை நீங்க தான் மாத்தி எடுத்துட்டு போயிட்டீங்களா? சாரி சார், அது உங்கள் பேக்னு எனக்கு தெரியல சார். நான் எடுத்துகிட்டு போனது இந்த பேக் தான் சார். இது உங்கள் தான் பார்த்துக்கோங்க சார். ஆமா மாப்ள, இது என்னோட பேக் தான். சரிங்க, உங்க பேக் எப்படி ஸ்டேஷனுக்கு வந்துச்சு? அது ஒன்றும் இல்லைங்க சார். 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நைட் ஷூட் முடிஞ்சு லேட்டாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பேட்ரோல் போலீஸ் என் மேலே சந்தேகப்பட்டு என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார். அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் சார். இவரை சந்தேக கேஸ்ல பிடிச்சிட்டு வந்து நைட்டு முழுக்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில நியூசன்ஸ் கேஸ்ல இவரையும் அந்த சேகரையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்தோம். இவங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே சுப்பாராவை ரிலீஸ் பண்ணிட்டோம். சுப்பாராவ் என்ன பண்ணிட்டாருன்னா இளையராஜா பேக்கை மாத்தி எடுத்துட்டு போயிட்டாரு. இளையராஜா என்ன பண்ணாருன்னா சுப்பாராவ் பேக்கை மாத்தி எடுத்துட்டு போயிட்டாரு. அதுல ஆரம்பிச்ச குழப்பம்தான் இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இப்ப அவங்கவுங்க பேக் அவங்கவுங்க கைக்கு வந்துருச்சுல. என்னப்பா இப்ப சந்தோஷம் தானே? சார் ரொம்ப சந்தோஷம் சார். சார், நீங்க சினிமா ஃபீல்டில் தானே மேக்கப் மேனாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு யூனியன் கார்டு இருக்குமே, அது இருக்கா? சார் என்ன இன்னும் நம்பலன்னு நினைக்கிறேன். அதான் யூனியன் கார்டெலாம் கேட்குறீங்க. அப்படி இல்லை, தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். ஓகே. என்னோட பேக்கை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். சரிங்க சார், நான் கிளம்புறேன். வாடா. வரேன் சார். ஓகே. என்ன மாப்ள, அந்த போலீஸ் சாமியார நெருங்கிட்டோன்னு பார்த்தா திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறோம். இந்த போலீஸ் சாமியார் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க ப்ளே பண்றாங்கடா. அது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். சரி வா. நீங்க செஞ்சது பெரிய ஹெல்ப். இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுல என்ன மேடம் இருக்கு? என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ் சுப்பாராவ். இந்த விஷயம் நம்மளோடவே இருக்கட்டும், வெளியே எப்பவும் தெரியக்கூடாது. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மேடம். கண்டிப்பா வெளியே தெரியாது மேடம். ம். வர மேடம். கார்த்தி, நீ என்னை கண்டுபிடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாது. உனக்கு தோல்விதான் எப்பவும் கிடைக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.